வெல்கம் டு வித்யா வீடு. இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வித்யா வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மதியம் லஞ்ச் என்னன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். முதல்ல குக்கரில் துவரம்பருப்பு, தண்ணி, 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய், 1 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து சாம்பாருக்கான பருப்பை வேக வச்சாச்சு. அடுத்ததாக இந்த பக்கம் காய் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்திட்டு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு பாதி அளவு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா வறுபடுறக்குள்ள அவரைக்காயை ஆல்ரெடி கழுவி நார் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காய் எண்ணெயில் டோஸ்ட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீதி இருக்கிற காயும் பொடியாக நறுக்கி அதோட சேர்த்திடுறேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் காய் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக துருவின தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டால் அவரைக்காய் பொரியல் ரெடி. இதை டிஃபனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதே பேனை லைட்டாக அலசி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. அடுத்ததாக சாம்பார் தாளிக்க போகிறேன். இதுக்கு பேன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளே முள்ளங்கியை பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்திடுறேன். முள்ளங்கி லைட்டாக எண்ணெயில் டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய் நல்லா வேகட்டும். லிட் வச்சு மூடி வச்சிடலாம். காய் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்து இந்த புளி கரைசல் நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா வேக வச்ச தக்காளி பருப்பு இதோட சேர்த்திடலாம். சேர்த்தி குக்கரை அலசி அந்த தண்ணியையும் இதோடவே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறேன். இது ஒரு கொதி வந்துடட்டும். சாம்பார் ரெடி. பை தி டைம் அதே குக்கரை அலசி ரைஸையும் வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் சாம்பாரும் கொதிச்சு வந்துருச்சு. சாம்பாரை இறக்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான தோசையை சுட்டுறேன். ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வித்யா வீட்டில் மில்லட் தோசையும் முள்ளங்கி சாம்பாரும் தான். நான் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. பை தி டைம் குக்கர் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ப்ரெஷர் அடங்கிருச்சு. ரைஸ் பாயாசம் வச்சிடலான்னு சொல்லி கொஞ்சமாக வெந்த அரிசியை ஒரு குண்டால சேர்த்திட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதோட கார்னிஷிங்க்கு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு நெய் சூடாறக்குள்ளே இங்கே ஸ்மாஷ் பண்ண ரைஸில் ஒரு ஏலக்காயை மட்டும் பிச்சு போட்டுட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, தேவையான அளவு சர்க்கரை, 1 டம்ளர் பால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் முந்திரி, திராட்சை 2யும் தாளித்து எடுத்து கொட்டினா ரைஸ் பாயாசம் ரெடி. ஒர்க்கிங் விமன்ஸுக்கு ஏற்ற ஈஸியான பாயாசம் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லஞ்ச் பேக் பண்ணிடலாம். லஞ்சுக்கு ஒரு டிஃபனில் அவரைக்காய் பொரியல், இன்னொரு டிஃபனில் ரைஸ் கொஞ்சமாக சேர்த்திட்டு முள்ளங்கி சாம்பார் நிறைய சேர்த்தி நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னொரு டிஃபனில் ரைஸ், கொஞ்சமாக தயிர், இத்தினோண்டு பால், 1 சிட்டிகை உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதுதான் இன்றைக்கி என்னுடைய லஞ்ச் மெனு.
இது கூட இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து ரைஸ் பாயாசம் தான் பேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do not forget to subscribe, like and share Vidya Veedu. Bye.